அசட் ரீபேலன்ஸ் ஆகணும் இல்லையா? உங்களுக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி கிட்ட வரும்போது ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா ஒரு பெரிய ஃபால் நீங்க மெச்சூரிட்டி வரும்போது வந்துட்டாக்கா, நீங்க கஷ்டப்பட்டு 30 வருஷம் சேர்த்த காசு என்ன ஆகும்? அந்த ஒரு ஃபால்ல மாட்டிக்கும் அது. இல்ல கோல்டு இன்வெஸ்ட்மென்ட் இருக்கும், சில்வர் இன்வெஸ்ட்மென்ட் இருக்கும், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மென்ட் இருக்கும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் டெட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ், ஃபிக்ஸட் இன்கமும் இருக்கும், ஈக்விட்டியும் இருக்கும். ஆஸ் த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட். இப்ப நீங்க 30 வருஷம் ரிட்டயர்மெண்ட்னு ஃபீல் பண்றீங்க. காலப்போக்குல பார்த்தீங்கன்னா ஏர்லி ரிட்டயர்மெண்ட், எஃப்ஐஆர்இ, ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரிட்டையரிங் ஏர்லி இப்படிலாம் வந்துருச்சுன்னா 45ல ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படின்னாக்கா இதுல எக்ஸிட் எப்படி கொடுப்பாங்க? வெல்கம் டு சதீஷ் பிக்ஸ் சேனல். ஒரு இன்வெஸ்டரோட பிக்கஸ்ட் பெயின் பாயிண்ட் இன்வெஸ்டிங்ல என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு கோலுக்காக இன்வெஸ்ட் பண்றாரு. அந்த கோலை அச்சீவ் பண்ற டைம்ல மார்க்கெட்ல ஒரு பெரிய ஒரு ஃபால் வந்துருச்சு அப்படின்னாக்கா, அவர் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு எல்லாம் அந்த ஒரு மார்க்கெட் ஃபால் என்ன ஆயிடும்னா கம்மி பண்ணிடும் கார்பஸை. பிக்கஸ்ட் பெயின் பாயிண்ட். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிளை பாருங்க. ஒரு இன்வெஸ்டர் அவரோட பொண்ணுக்கு 2020ல கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 10,000 ரூபாய், மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர் 10,000 ரூபாவா சேர்த்து வச்சுக்கிட்டே வராரு. 2020ல 10 வருஷமா சேர்த்து வச்சிருந்த காசு 15% ரிட்டர்ன்ஸ் பியூட்டிஃபுல்லா ஒரு 25 லட்சம் ரூபாய் சேர்த்துட்டார். ஆனா கோவிட் டைம் பேண்டமிக்ல திடீர்னு மார்க்கெட் ஒரு 40% டவுன் ஆகுது. அவரோட 25 லட்சம் ரூபாய் 18 லட்சம் ஆயிடுது. எவ்வளோ பெரிய இழப்பு அந்த இன்வெஸ்டருக்கு. இதை எப்படி நம்ம சரி பண்றது? இது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் தானே இன்வெஸ்டிங்ல. என்னோட கஸ்டமருக்கு என்ன பண்ணுவோம்னாக்கா, வி வில் டூ ரிவ்யூஸ். இந்த ரிவ்யூஸ்ல என்ன பண்ணுவோம்னாங்க, கோல் பேஸ்ட் ரிவ்யூ. கோல் ஏதாவது நியர்பையா வந்துச்சுனாக்கா, ஒரு உதாரணத்துக்கு 2019லயே இப்போ அடுத்த வருஷம் கல்யாணம் இருக்கு அப்படின்னாக்கா, அந்த காசை நம்ம ஈக்விட்டியில வைக்கக்கூடாது. 80% எடுத்துட்டு போயிட்டு டெட் ஃபண்ட்ஸ்ல வச்சுட்டு 20% மட்டும் தான் ஈக்விட்டியில வைக்கணும். அப்படி நம்ம அலோகேஷனை சேஞ்ச் பண்ணணும். ஆனா நீங்க டூ இட் பை யுவர் செல்ஃப். நீங்களாவே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ண தெரியல. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இது ஒரு பெரிய ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இன்வெஸ்டிங்ல இது. இதுக்கு தான் செபி என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, லைஃப் சைக்கிள் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, ஏன் அதை நீங்க கண்டிப்பாக கவனிக்க வேண்டும், உங்க ரேடார்ல கொண்டு வர வேண்டும், அட்வான்டேஜஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, அதை தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஐ எம் சதீஷ், ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட், ஆம்ஃபி ரிஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். உங்களுக்கு உங்க ஃபைனான்ஷியல் கோல்ஸை எப்படி ரீச் பண்றது, அதை எப்படி அக்ஸலரேட்டடாக எடுத்துட்டு போகிறது, எது பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ், ஆலோசனை வேணும், ரெக்கமெண்டேஷன் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டாக்லேயோ, பட் நான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு ஒரு செக் பண்ணணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வி கேன் ஏபிள் டு ஹெல்ப் யூ. இந்த ஃபண்ட்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் ஃபண்ட், இல்லைன்னா டார்கெட் டேட் ஓரியன்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது குறிப்பாக மேரேஜ் அண்ட் ரிட்டையர்மெண்ட் அது மாதிரியான ஒரு கோல்ஸ் இருக்குன்னாக்கா, லாங் டேர்ம் கோல்ஸ் இருக்குன்னா இந்த ஃபண்டை சூஸ் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு 25 இயர்ஸில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு 55 இயர்ஸில் ரிட்டையர்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. இப்போ 30 வருஷம் இருக்குது உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு. ஸோ இப்போ நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி எல்லாம் இந்த அசட் ரீபேலன்ஸ் ஆகணும் இல்லையா? உங்களுக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி கிட்ட வரும்போது ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா ஒரு பெரிய ஃபால் நீங்கள் மெச்சூரிட்டி வரும்போது வந்துட்டாக்கா, நீங்கள் கஷ்டப்பட்டு 30 வருஷம் சேர்த்த காசு என்ன ஆகும்? அந்த ஒரு ஃபாலில் மாட்டிக்கும் அது. ஸோ இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது எதுனா, உங்கள் கோலுக்கு எத்தனை வருஷம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தீர்மானிக்கணும். உங்கள் கோலில் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும், அட்லீஸ்ட் இந்த டியூரேஷனை. ஸோ இந்த ஃபண்ட் வரும்போதே 5, 10, 15, 20, 25, 30 அப்படிப்பட்ட ஒரு டியூரேஷன் ஃபண்டாக வந்துடும் இது. சரி, நீங்கள் ஒரு 30 இயர் ஃபண்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா என்ன ஆகும்னாக்கா, முதல்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது 95% ஆஃப் த மணி ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா 30 வருஷம் டைம் ஃப்ரேம் இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா 95% ஆஃப் த மணி ஈக்விட்டியில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக அந்த ஒரு ஃபண்டு மேனேஜர் உங்கள் காசை எல்லாம் ரீபேலன்ஸ் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ அந்த 15 இயர்ஸ்க்கு மேலே அந்த 95%ன்றது ஒரு 80%. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 50%. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 35%. இதை மாதிரி இந்த டேபிளில் இருக்கிற மாதிரி என்ன ஆகும்னாக்கா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களோட ஃபண்ட் ரீபேலன்ஸ் ஆகும். எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரிஸ்க் கேப்பபிலிட்டி ஆஸ் ஏஜ் இன்க்ரீசஸ், ரிஸ்க் கேப்பபிலிட்டி டிக்ரீஸ் ஆகணும் இன்வெஸ்ட்மெண்ட்டை படி உங்களுக்கு. ஸோ என்ன ஆகும் உங்களுக்கு, இதில் 2 நல்ல விஷயம் நடக்கும். ஆட்டோமேட்டிக் ரீபேலன்ஸ் இருக்குது, அண்ட் நீங்கள் போய் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ரிவ்யூ பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். இது மட்டும் அட்வான்டேஜ் இல்லைங்க, இது ஒரு மல்டி அசட் ஃபண்டு மாதிரியாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், அண்ட் ஆஃப்கோர்ஸ் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபிக்ஸட் இன்கமும் இருக்கும், ஈக்விட்டியும் இருக்கும். ஆஸ் த ஃபண்டு ப்ராக்ரஸஸ் என்ன ஆகும்னாக்கா, உங்களுக்கு அதர் அலோகேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு.
ஸோ கிளியரா பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க ஒரு இன்வெஸ்டரா ரீபேலன்ஸ் பண்ண வேண்டிய ரிக்வயர்மென்ட் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா டார்கெட் நீங்க மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுவா ரீபேலன்ஸ் ஆகும். அண்ட் இட் இஸ் அ டைவர்சிஃபைட் ஃபண்ட். ஸோ ஈக்விட்டி மட்டும் இல்ல, மத்ததுலயும் நீங்க வந்து டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்றீங்க. ஒரு பெரிய ஒரு பெயின் பாயிண்ட் அட்ரஸ் பண்ற மாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, யுஎஸ்ல இருந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபண்ட்ஸ் இது. டார்கெட் மெச்சூரிட்டி ஃபண்ட்ஸ் இது. ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன? கண்ண மூடிட்டு இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிடலாமா? இட் இஸ் வெரி வெரி நேசன்ட் ஸ்டேஜ். இந்தியா என்ன பண்றாங்க, இப்பதான் வந்து இது மாதிரியான ஒரு ட்ரெண்டிங் ஃபண்ட்ஸ், மாடர்ன் ஃபண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுல ஒரு பெரிய பெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட். இப்போ நீங்க 30 வருஷம் ரிட்டையர்மெண்ட்னு ஃபீல் பண்றீங்க. காலப்போக்குல பார்த்தீங்கன்னா ஏர்லி ரிட்டையர்மெண்ட், எஃப்ஐஆர்இ, ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரிட்டையரிங் ஏர்லி இப்படிலாம் வந்துருச்சுன்னா 45ல ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படின்னாக்கா, இதுல எக்ஸிட் எப்படி குடுப்பாங்க? இது வரைக்கும் அந்த ஒரு கிளாரிட்டி இல்ல. இப்போதைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம. சப்போஸ் அந்த எக்ஸிட் ஆகிறதா இருந்தாக்கா, அதோட ரீபேலன்சிங் எப்படி இருக்கும்? எந்த அளவுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். பட் டெஃபினட்டா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்பேஸ்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்துகிட்டே இருக்கு. அதுவே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இது மாதிரி ஒரு சொல்யூஷன் ஓரியன்டா, கோல் ஓரியன்டா நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணணும். எந்த ஃபண்டை சூஸ் பண்றது, எந்த ஸ்கீம் எனக்கு குட் பெர்ஃபார்மிங் ஸ்கீமா இருக்கும், இப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வி வில் ஹெல்ப் யூ. ஐ எம் சதீஷ், ஆம்ஃபி ரிஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எங்கேயோ பண்ணிட்டு இருக்கேன், நான் பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டா அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு ஒரு வாட்டி கால் பண்ணுங்க. ஏதோ புது விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டே இன்வெஸ்டட். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். See you. Bye bye.